திருச்சி மாவட்டம் துவாக்குடி அரசு கலைக்கல்லூரியில் பணியாற்றும் ஃபாத்திமா மரியம் என்ற பேராசிரியை மாணவர்களுக்கு பாடம் எடுக்காமல் வகுப்பறையில் தூங்குவதாகவும் மாணவர்களை தரக்குறைவாக பேசுவதோடு சொந்த வேலைக்கு வெளியில் அனுப்புவதாகவும் குற்றம் சாட்டியுள்ள மாணவ மாணவிகள் வகுப்புகளை புறக்கணித்து திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். அரசு கலைக்கல்லூரியிலிருந்து வந்திருக்கோம். என் நேம் ஆர் சுபஸ்ரீ, புவியியல் துறை 3ஆம் ஆண்டு படிச்சிட்டு இருக்கேன். 3 வருட காலமாக இதுவரை எந்த கிளாஸ்க்கும் வரல, வந்தாலும் எடுக்கல. ஸ்டாஃப் ரூம்லேயே உட்காந்துட்டு அட்டெண்டன்ஸை மட்டும் எடுத்துட்டு வந்து கையெழுத்திட சொல்றாங்க. கையெழுத்து மட்டும் எடுத்துக்குவாங்க. நாங்க ஆப்சன்ட் பிரசன்ட்லாம் நாங்க போட்டுப்போம். அவங்க இதுவரையும் எந்த கிளாஸ்க்கும் வராம இருந்து 3வது வருஷம் இது வந்து பெர்மனன்ட் ஸ்டாஃப்னால ரெக்கார்டு எடுத்தே ஆகணும்னு சொல்லி கொடுத்து இதுவரையும் அவங்க வந்து ரெக்கார்டு எடுக்கல. வந்துட்டு எனக்கு வந்து 3rd இயருக்கு நான் எடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன் எடுக்கலன்னு கேட்டதுக்கு வந்து நீங்க தான் எடுத்தாகணும்னு சொல்லி எங்களோட ஸ்டாஃப்லாம் கொடுத்ததுக்கு வந்துட்டு கிளாஸுக்கு ஒரே நாள் தான் வந்தாங்க. வந்துட்டு 26 பக்கம் அனுப்பிச்சு விட்டாங்க. 26 பக்கம் எழுதுனது வந்து 56 பக்கம் வருது. எங்களுக்கு மொத்தம் 5 யூனிட்ல வந்து எங்களுக்கு மொத்தமே நாங்க 110 இல்ல 120 தான் எழுதுவோம். அவங்க ஒரு இதை இவ்வளவு அமைச்சிருக்காங்க, எங்களால எழுத முடியாதுன்னு நாங்க ஹெச்ஓடி சார் நாடி போனோம். ஹெச்ஓடி சார் லெட்டர் சொல்லி பார்த்தாங்க, கேட்கல. அதனால பிரின்சிபல்கிட்ட போனோம். பிரின்சிபல் நாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்து மறுநாள் 22ஆம் தேதி உள்ளிருப்பு போராட்டம் பண்ணோம். லெட்டர் கொடுத்துட்டு உள்ளிருப்பு போராட்டம் பண்ணோம். அதுக்கு எந்த ரிசல்ட்டும் இல்லை. 4 மணி வரையும் பண்ணோம். மறுநாள் வந்து திரும்பவும் வந்து கேட்டதுக்கு வந்து இன்னும் மறுநாள் விட்டு மறுநாள் வந்து எங்களுக்கு என்கொயரி வச்சாங்க. காலேஜ்ல இருந்து என்கொயரி வச்சாங்க. அந்த என்கொயரி எங்களுக்கு வந்து தகுந்த நடவடிக்கை எடுக்கல. 20 நாள் வெயிட் பண்ணோம். எதுவும் கேட்கலன்னு நாங்க நேராக கலெக்டர் ஆபீஸ்ல வந்தோம். கலெக்டர் ஆபீஸ்ல வந்து மறுநாள் 2வது நாள் வந்து எங்களுக்கு வந்து ஆர்ஜேடி வந்தாங்க. வந்து என்கொயரி பண்ணாங்க. பண்ணி எங்களுக்கு இன்ன வரை ரிசல்ட் இன்னும் இல்லை. இன்னும் 4 நாள் ஆச்சு, ரிசல்ட் இல்லை. ஆனா இந்த மேம் வந்து சனிக்கிழமை வந்துட்டு கிளாஸுக்கு வந்துட்டு அட்டெண்டன்ஸை போட்டு அட்டெண்டன்ஸ் நாங்க கிளாஸ் விட்டு எந்திரிச்சு போனோடனே இவங்க வந்து எடுத்துட்டு போய் லாக்கர்ல வச்சு அட்டெண்டன்ஸை பூட்டிக்கிட்டாங்க. மறு ஸ்டாஃப் வந்து கேட்கல, என்னால கொடுக்க முடியாது, ஹெச்ஓடி சார் வரல, என்கிட்ட தான் எல்லா பிரச்சனையும் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்களை வந்து பசங்களையும் பொண்ணுங்களையும் சேர்த்து வச்சு பேசுறது, தப்பா பேசுறது, பேட் வேர்ட் சொல்லி திட்டுறது எல்லாமே வழக்கமா கொண்டுட்டு இருக்காங்க. இதை வந்து டீ, வடை, காஃபி, தண்ணி, அப்புறம் மெடிசன் இதெல்லாம் வாங்குறதுக்காக காலேஜ் விட்டு எங்களை வெளியில அனுப்புறாங்க. இது அடுத்த ஸ்டாஃப் வந்து கிளாஸ் எடுக்கையில ஆள் விட்டோ இல்ல வந்து போன் பண்ணியோ எல்லாத்தையும் கூப்பிட்டு இது வாங்கிட்டு வா அது வாங்கிட்டு வான்னு எங்களை சொல்லி அனுப்புறது வந்து எங்களை வந்து கிளாஸ் நடத்துறதை கவனிக்க விடாம எங்களை வந்து எங்களை திசை திருப்புறாங்க.